ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஃபிஷ் ஃபிங்கர் தான் பார்க்க போகிறோம். 3மே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. கடையில் வாங்கின கரம் மசாலானா ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் மீனுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 350 கிராம்லேருந்து ஒரு 400 கிராம் மீன் வரைக்கும் இந்த மசாலா அளவு கரெக்டாக இருக்கும். மீனோட அளவு கூட்டி குறைச்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துருக்குறேன். அதாவது பாதி பழத்தில் உள்ளதை பிழிஞ்சு சேர்த்துருக்குறேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காதனால நமக்கு ரொம்ப இப்போ கலந்துக்க வராது. சும்மா ரஃபாக அப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கையால் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இது என்ன மீன் பார்த்திங்கன்னா பர்லா மீன் தான். நான் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் 3மே பர்லா மீனில் தான் செய்கிறேன். அதாவது மகி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அந்த மீனில் தான் பண்ணுறேன். ஃபிஷ் ஃபிங்கருக்கு சூப்பராக இருக்கும். பெரும்பாலும் ஹோட்டல்களில் இந்த மீன் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபிஷ் ஃபிங்கருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அந்த கோட்டிங்க்கு தேவையான மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம் எடுத்துருக்கிறேன். பிரெட் க்ரம் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினது தான் எடுத்துருக்கிறேன். நீங்களுமே ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணும்போது கடையிலே வாங்கிக்கோங்க. ஏன்னா நல்லா காஞ்சி ட்ரை பண்ண பிரெட் க்ரம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகம் குடிக்காது. வீட்டில் நம்ம பண்ணுறது எப்படினாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரெட் க்ரமில் உப்புலாம் இருக்காது. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை கொஞ்சம் குழியாக இருக்கக்கூடிய பிளேட்டில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு அதை ரோல் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இன்னொரு பிளேட்டில் வெறும் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். மைதா மாவில் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா மீனில் உள்ள நல்ல மசாலா போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியே கோட்டிங்கில் உள்ள பிரெட் க்ரம்லையும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கோங்க. அவ்வளோ போதும். இப்போ 2 முட்டையை எடுத்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா புரட்டி பிரெட் க்ரம்லாம் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவில் போட்டிருக்கேன். மைதா மாவில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக புரட்டி எடுத்துக்கிட்டால் போதும். எக்ஸஸாக இருக்குது அந்த மைதா மாவெல்லாம் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம எக்கில் டிப் பண்ணணும். எக்லையும் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் எக்கு பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் க்ரம்மில் போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்மில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. புரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு ரோல் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஷேக் பண்ணும்போது அது ரோல் ஆக மாட்டேங்குது. இதே இது ரோல் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாகவே அந்த பிரெட் க்ரம்மில் ரோல் பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக ரோல் ஆகிடும். இப்போ நான் கையில் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிறேன். சாஃப்டாக ரோல் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. சாஃப்டாக நீங்கள் 2 கைகளுக்கு இடையில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அது நல்ல ரோல் மாதிரி வந்துடும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது ஃபிங்கர் ஷேப்பில் இருக்கும். அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுட்டு போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வேறு ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம், அதாவது மொத்தமாக செஞ்சு வச்சிடாதீங்க. ஒரு நேரம் தவாவில் நம்ம ஒரு 7 பீஸோ 6 பீஸோ போடுறோன்னா அதை மட்டும் செஞ்சு எடுத்துட்டு உடனே போட்டுருங்க. அதை பொரித்து எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேரலாக நீங்கள் அடுத்த பேட்ச் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு மீடியம் ஃப்ளேமோட ஹீட்டில் தான் இருக்கணும். அதை விட கூடவும் போகக்கூடாது, குறையவும் போகக்கூடாது. அதே நேரத்தில் போட்டதும் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மாற்றி ரோல் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும். இல்லாட்டினா ஒரு பக்கம் நல்லா தீஞ்சிருக்கும், ஒரு பக்கம் பொரியாமல் இருக்கும். அது அந்த ரோலாக பார்க்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. உங்களுக்கு ஒரு பக்கம் வேகாமல் கூட இருக்கும். அதனால் நீங்கள் 30 செகண்டுக்கு ஒரு தடவை அதை ரோல் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க.
ஒரு பேட்ச் ஃப்ரை ஆகி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி தீ வச்சிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ள வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா மீன் ஈஸியாக வெந்துடும். ஆனால் மேலே இருக்க அந்த போட்டிருக்க அந்த கோட்டிங் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். இதை வந்து சாஸ் மயனஸ் எது கூடனாலும் சர்வ் பண்ணலாம். சவர்மா சாஸ் கிடச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து நல்ல க்ரீன் மசாலா வச்சு இன்னொரு வெரைட்டி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை எடுத்துருக்கிறேன், 4 பூண்டு பல். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 350-400 கிராம் மீனுக்கு தான். ஒரு கை நிறைய புதினா இலை எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா தான். அதனால் இந்த மிளகாவில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. நான் ஒரு 10 மிளகா வரைக்கும் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் வந்து மீனில் பிடிக்கிற காரத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்களான்றதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு காரம் சேர்த்துக்கோங்க எதுலனாலும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்றேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த பசையை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனில் சேர்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 350 கிராம்லேருந்து 400 கிராம் இருக்கும் இந்த மீன். இப்போ நான் அரைச்ச பசை இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் இதில் கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஆனால் இதுக்கு வந்து வெறும் பிரெட் க்ரம் மட்டும் நம்ம போட போகிறதில்ல, நம்ம ரவை கோட் கொடுக்க போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கப்புக்கு பிரெட் க்ரம் சேர்த்துக்கிறேன். பிரெட் க்ரம் வந்து நீங்கள் ரவைக்கு ஈக்குவலாகவும் சேர்க்கலாம், கூட கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து க்ரீன் மசாலா தான் நம்ம போட்டிருக்கோம். மேலே கோட்டிங் வந்து ரொம்ப அப்படி சப்புன்னு இருக்கும் ரவைன்றதுனால. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெறும் பிரெட் க்ரம்பில் புரட்டுறீங்கன்னா வந்து உப்புலாம் கூட சேர்க்க வேண்டாம். ஆனால் ரவை சேர்க்கும்போது கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் வந்து மைதா எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நான் புரட்டி வச்சுருக்கிறேன் இந்த துண்டெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா க்ரீன் மசாலா கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது, அதனால் மைதாவில் கொஞ்சம் நல்லாவே நான் புரட்டி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம எக்கில் டிப் பண்ணும்போது அது வந்து மேலே மசாலாலாம் கலண்டு வராமல் இருக்கும். ஒவ்வொரு பீஸாக போட்டு புரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5-6 பீஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரே நேரமாக புரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணி நீங்கள் வந்து ரவை கோட்டில் போட்டிங்க அல்லது ப்ரெட் கோட்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மைதாவில் போட்டதுமே இந்த மாதிரி லைட்டாக கையில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து மைதா கோட்டு கூட கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா உள்ள மசாலா வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்குது. மசாலா ட்ரையாக இருக்குதுன்னா லைட்டாக போட்டு புரட்டி எடுத்துகிட்டு அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம், எக்கில் போட்டுக்கலாம். மீனில் போட்ட மசாலா கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்படி மைதாவில் போடும்போது கையில் வச்சு லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மைதாவில் புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்கில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கில் போட்டதும் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வந்து எக்கில் மாற்றி மாற்றி புரட்டன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு தடவை எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க அந்த எக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவையில் போட்டுடலாம். அதாவது ரவை பிரெட் க்ரம் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து மீன் பொரிக்கிறதுக்கே வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெறும் ரவையில் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் புரட்டி பொரிப்பாங்க. நெத்தலி மீன் இந்த மீன்கள்லாம் பொரிப்பாங்க, அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தகடு போல் இருக்க மீனெல்லாம் வந்து இந்த மாதிரி ரவையில் போட்டு பொரிப்பாங்க. நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் இந்த ரவையில் போட்டு பொரிக்கிற ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க மீனுக்கு. இப்போ நம்ம இந்த ரவை மிக்சரில் நம்ம போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு பேட்சுக்கு தேவையானது ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபிஷ் ஃபிங்கர்லாம் செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக வந்து ஒவ்வொரு தடவையும் ஹேண்ட் வாஷ் பண்ணி ஒவ்வொரு பீஸாக ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். இங்கே பாருங்கள், எனக்கு அதுக்குள்ளே வந்து வீட்டில் என் பொண்ணையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா. நான் வந்து பொரிக்க போகிறேன். இப்போ மொத்தமாக இதை வந்து செஞ்சு வச்சுருக்கு. இந்த ஃபிஷ் ஃபிங்கருக்கு அந்த ஃபுல் கோட்டிங் பார்த்திங்கன்னா மொத்தமாக செஞ்சு வச்சுட்டோம். ஒவ்வொரு பேட்சாக செஞ்சுட்டோன்னா அப்படியே போட்டுடலாம். இப்போ மொத்தமாக செஞ்சதுனால அந்த ஈரம்லாம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. அதனால் நான் மேலே கொஞ்சம் பிரெட் க்ரம் போட்டுக்கிறேன். அப்போ நான் வந்து எண்ணெயில் போடும்போது
ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு லைட்டாக வந்து அந்த பிரெட் க்ரம் மேலே போட்டிருக்கிறதுலே லைட்டாக புரட்டி எடுத்துகிட்டு அப்படியே டக் டக்குன்னு போட்டோன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம் ஹீட்டில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப ஹீட்டாக வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மொத்தத்தில் அது பிரேக் ஆகி தான் வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்காது, உள்ளே நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வந்து பொரிச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா பர்லா மீனில் பண்ணலாம், தோல்பாறை மீனில் பண்ணலாம், கோலா மீனில் பண்ணலாம். இந்த 3 மீனில் தான் பெரும்பாலும் வந்து ஹோட்டல்களில் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா பாஷா மீனில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல தண்ணி வவ்வால் மீனில் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளஷ் எடுத்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலெல்லாம் எண்ணெய் சத்து கம்மியாக இருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் மேலே பிரெட் க்ரம் தூவுனதுக்கப்புறம் மேலே அதிலே லைட்டாக புரட்டி எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா நான் வந்து எண்ணெயில் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டான தவாவாக எடுத்துக்கோங்க. குழியாக இருக்கிற தவா எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அப்படியே வளைஞ்சிட்டு போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். இதையும் அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை சுற்றி நான் வந்து எல்லா பக்கமும் பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அப்படியே ரவுண்டாக ஒவ்வொரு பக்கமாக மாற்றி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஈவனாக உங்களுக்கு பொரிச்சு வந்துடும். இந்த மழை காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வாங்க. இப்போ வானகர மீன் மார்க்கெட்லலாம் கூட வந்து இந்த பர்லா மீன்லாம் கிடைக்குது. தோல்பாறை மீன் இதெல்லாம் வந்து கிலோ எப்போவுமே வந்து உங்களுக்கு 200 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கும். சூப்பராக வந்து ஈவினிங்க்கு வந்து நீங்கள் பொரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டின்னருக்கு சேர்த்தே சாப்பிட்ருவாங்க. இது செய்த அன்றைக்கு பார்த்திங்கன்னா நான் 3 டைப் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு செஞ்சேன் நம்மளுடைய சவுத் இண்டியன் மசாலாலாம் போட்டு ஒரு ரெசிபி, அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் மசாலா போட்டு ஒன்று. ஏற்கனவே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதாவது சைனீஸ் மசாலா ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த 3 வெரைட்டிஸும் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷில் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மீனையும் யாரும் இருக்க மாட்டாங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முள்ளே இருக்காது. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு சிக்கன் சாப்பிட்ட ஒரு திருப்தி இதில் நல்லா கிடைக்கும். இதையே நீங்கள் வந்து சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்லாம், அதுவும் இல்லாமல் பர்கரில் வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா சுற்றி விட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்கு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாதி பொரிஞ்சதும் வெளியில் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து இன்னொரு தடவை பொரிச்சிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் பொரிக்கவே எங்கள் வீட்டில் காலியாகிட்டு இருந்தது. இது பொரிச்சன்றைக்கு எங்கள் வீட்டில் வந்து மழையும் நல்லா விழுந்துட்டு இருந்ததா, டின்னருக்கு இதுதான் டின்னர் நாங்கள் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், மசாலா பன் வாங்கியிருந்தோம். அதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி வச்சு சீஸ்லாம் போட்டு ஆனியன் வச்சு டொமேட்டோ வச்சு சாண்ட்விச் மாதிரி, அதாவது பர்கர் மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. எல்லா ஃபிஷ் ஃபிங்கருமே வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் கூடயும் சாப்பிட்லாம், சாஸ் கூட சாப்பிட்லாம், அல்லது மின்ட் சாஸ் வச்சு சாப்பிட்லாம், ஷவர்மா சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்கூடையுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 வெரைட்டிஸும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்தே சின்ன வேலைகள் செஞ்சுட்டு சாப்பிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரம்யா வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.